போட்ட ஒரு சாலட் இருக்கு. அதுக்கு அடுத்தது இது பார்க்க ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி இருக்குல்ல, அதுதான் இல்லைங்க, இது வெள்ளை காராமணியில செஞ்ச ஃபிங்கர்ஸ். சாஸ் தொட்டு சாப்பிட்டா சூப்பரா வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்வீட் வேணும் இல்லையா, அதனால கடலை மிட்டாய், நிலக்கடலையில செஞ்ச நிலக்கடலை மிட்டாயும் செஞ்சாச்சு. இது வீட்டில் செஞ்சது தாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதுக்கு அடுத்தது இது வந்து நார்மல் வடை இல்லைங்க, வெள்ளை கருப்பு காராமணியில செஞ்ச வடை. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இல்லையா, காராமணி நல்லா வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு இங்கே இருக்கிறது வந்து பானிபூரி. இது வந்து மசாலா பூரி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். வெள்ளை பட்டாணியில் செஞ்ச மசாலா பூரி நம்மளுக்கு கார்ன் சிப்ஸோட சூப்பராக ரெடியாக இருக்கு. அதுக்கு அடுத்தது சப்பாத்தி இருக்கு. சப்பாத்திக்கு சைட் டிஷ் வேணும் இல்லையா, அதனால ஒயிட் சன்னால செஞ்ச சன்னா மசாலாவும் செஞ்சாச்சு. அதுக்கு அடுத்தது இது வந்து பட்டர் பீன்ஸும் மீல் மேக்கரும் போட்டு ஒரு வறுவல் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்தது நம்ம ஹீரோ மெயின் டிஷ் என்னன்னா பச்சை பட்டாணி பால் புலாவ். இதுதான் இன்னைக்கு நான் வந்து 8 வகையான சுண்டல் வச்சு செஞ்ச லஞ்சுங்க. பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அதே மாதிரி எங்கள் பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கு ஏதாச்சும் ப்ரிப்பரேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.